வணக்கம் நண்பர்களே. சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கப் போகும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்ட்ரோவாக நாம் பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னைக்கு நடந்த ட்விஸ்ட் ஃபுல் எபிசோடு அப்டேட்டையும் நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸை சுற்றி நடக்கிற ஃபேமிலி ட்ராமா, விஜயா போட்ட புதிய பிரச்சனை, முத்து எடுத்த அதிர்ச்சி முடிவு, மீனா உடைஞ்சி போன மனசு, மனோஜ் பிளான், ரோஹிணியின் ஆச்சரியம் எல்லாம் ஒரு ஃப்ளோ புரியுத மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து சிறகடிக்க சீரியலில் நடக்கப் போகிற ட்விஸ்ட்டுகளை பற்றி நாம் பார்ப்போம். முதலில் விஜயாவின் புதிய திட்டம். ஆரம்பத்தில் வீட்டில் எல்லோருக்கும் தெரியாமல் விஜயா ஒரு பெரிய திட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க. சிவன் பார்வதி இருவரையும் வீட்டுக்கு அழைச்சி கிறிஸை தத்தெடுக்கணும் என்று சொல்ல வாக்குறாங்க. அவங்க இருவருக்கும் ஏற்கனவே கிறிஸை மிச்சம். அதே காரணத்தினாலே அவங்க அண்ணாமலை வீட்டுக்கு வந்து இந்த மேட்டரையும் சொல்கிறாங்க. அண்ணாமலை, முத்து, மீனா எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை பார்த்தவுடன் இதுக்கு பின்னாடி விஜயாதான் இருக்கா என்பதெல்லாம் ஃபேமிலிக்கு பக்காவாக புரிஞ்சிருச்சு. விஜயா வர்சஸ் அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை நேரடியாக விஜயாவை கேட்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் விஜயா? விஜயாவோ அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், சிவன் பார்வதி நல்லா பார்த்துப்பாங்க, படிக்க வைப்பாங்க அப்படின்னு பாவம் முகத்தில் சொல்கிறாங்க விஜயா. ஆனால் அண்ணாமலையோ, கிளியரா நீ என்ன எண்ணத்தில் இதை செஞ்சுருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு கடினமாக சொல்கிறாரு அண்ணாமலை. அதே சமயத்தில் மனோஜும் தன் அம்மா ஆவி நினைச்சி பயந்து அவங்களோட அனுபவிட்டுங்க, நானும் அடி வாங்கிறது குறையும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். கிறிஸின் முடிவை கடைசியாக கிறிஸ் தான் டைரெக்டாக அழைச்சி கேட்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. சிவனும் பார்வதியும் பாவமாக நாங்கள் உன்னை நல்லா ரொம்ப பார்த்துப்போம், நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸோ, நான் போகலை, இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே ஓடி போயிடுறான். சிவன் பார்வதி மனசு உடைஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. விஜயாவுக்கும் ஒரே அப்செட்டு. அண்ணாமலை, கிறிஸின் பாட்டி ஊரில் இருந்து வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மேட்ரை க்ளோஸ் பண்ணியிருந்தாரு அண்ணாமலை. முத்துவின் அதிர்ச்சி தீர்மானம். இங்கு முத்துவோ எதையோ டீப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த சீனில் மீனாவிடம் வெளியே போயிட்டு வரலாமா என்று கேட்கிறான் முத்து. அப்படின்னு கேட்டதும் அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. முத்து, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், அவனை தத்தெடுக்கணும், அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டவுடன் மீனா லைட்டாக ஷாக்காகிறா. மீனாவின் மன உளைச்சல். மீனா தனியாக முத்துவை இழுத்து போட்டு, யாரோட பதில் கேட்டு இந்த முடிவை எடுத்தீங்க? ஒரு வார்த்தை என்னிடம் கேட்கலையே அப்படின்னு முற்றிலும் மனசுடைஞ்சி போய் பேசுகிறா மீனா. முத்துவோ, உனக்கு விருப்பம் இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு மொத்தமாக சொல்கிறான். ஆனால் மீனாவோ திடுக்கிட்டு, எனக்கு விருப்பமே இல்லை, கிறிஸை நாம் தத்தெடுக்க முடியாது அப்படின்னு ஃபைனலாக சொல்கிறா. முத்து சைலண்ட் ஆகியிருந்தான். மீனா கோபத்தில் காரணம் சொல்லாமல் காரிலேயே போய் உட்கார்றா. மீனாவின் உண்மை பயம். மீனா மனச்சங்கத்தலோட கோவிலுக்கு போய் முத்துவின் உண்மையை சொல்ல முடியலை அப்படின்னு அழுது புலம்புறா. அவங்க மனசில் இன்னும் நிறைய கதைகள் இருக்குன்னு தெரிய வருது.